இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். படம் நல்லா இருக்குண்ணே. ஆட்டுக்கார ஆளுமைகளுக்கு அப்புறம் கெடா சண்டை வந்து இந்த படம் தான் பார்க்குறேன். ஸ்டோரி நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக இருந்துச்சு சார். படம் நல்லா இருக்கு. கடை சண்டை முதலில் நடக்கிற கடை சண்டையை பற்றியும் படம் செம்மையாக இருந்துச்சு ஜி. ப்ளஸ்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஜி. சூப்பராக இருந்துச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு. மதுரையில் வந்து இந்த ஆட்டு சண்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கி டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வேண்டிய படம். படம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆகும் நான் சொல்கிறேன். மூவி ரொம்ப நல்லா இருந்தது, போர் அடிக்காமல். சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. யாரும் மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்குது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா ஃபயராக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் அதை விட இன்னும் நல்லா ஃபயராக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ், இமோஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ இது வரைக்கும் நான் பார்க்காத படமாக இருக்கா. நல்லா இருந்துச்சு சார். ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்காம பண்ணியிருந்தாங்க. மூவி நல்லா இருந்துச்சு. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நான் மூவி சூப்பராக இருக்குது. நம்ம நேச்சுரலாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. இப்போ வந்து வேற சண்டைலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கடா சண்டை நான் வந்து ரியலாக பார்த்ததில்ல. இந்த படத்தில் நான் ரியலாக பார்த்துருந்தேன். இந்த ஒரு ஃபைட்டு பார்க்கறதுக்காக இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட லேகே ஆகல. நல்லா இருக்கு படம். இப்போ நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தேடல் இது இயக்குனர். 3 வருஷம் கடின உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை. நார்மலாக ஒரு ஹியூமன் பீயை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம். கெடா வச்சு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இது. அப்போ பேப்பர் எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிய டென்ஷன் என்னென்னா, நான் ஆக்சுவலி மலையாளி, பாலக்காடுன்னு வருது. இது மதுரையோட கல்ச்சருக்குள்ள ஒரு மூவி. டீப்பான கல்ச்சர், இமோஷன்ஸ், ஒரு கல்ச்சரல் ஸ்போர்ட். அது எப்படி அந்த கல்ச்சருக்குள்ள அந்த மூடில் செட் பண்ணலாம், திங்க் பண்ணியிருக்கலாம். டென்ஷன் இப்போ தான் இது வரைக்கும் இருக்குது. இனி உங்களுக்கு தான் சொல்லணும் அது எப்படி வந்திருக்கு. அந்த தமிழ் மூடுக்குள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் சொல்லணும். பட் நம்ம டீம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கல, ரொம்ப ஹாப்பி. இது ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருக்குது. சேவல் சண்டை பார்த்துருக்கோம், ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான மூவி. தேங்க்யூ. விறுவிறுப்பாக இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே. ஆட்டு சண்டை சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம். ஆடு எடுத்து சண்டை எடுத்து ரொம்ப நாளாக அது படம். ஜல்லிக்கட்டோட இது நல்லா இருக்குது படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆட்டுக்கார ஆளுமைகளுக்கு அப்புறம் கெடா சண்டை வந்து இந்த படம் தான் பார்க்குறேன். ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம், கோழி சண்டை பார்த்துருப்போம். ஆனால் கெடா சண்டை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக இருக்கும். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கெடாவும் அருமையாக நடிக்க வச்சுருக்காங்க. அது எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, நல்ல ஒரு ஃபீல் டச் ஆகுது. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு, எமோஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு சார். கடா சண்டை நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு சார். படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. கடை சண்டை முதலில் நடக்கிற கடை சண்டையை பற்றியும் முழுமையாக எடுத்திருக்காங்க. ஜி படம் செம்மையாக இருந்துச்சு. மதுரையில் நடக்கக்கூடிய அந்த கெடா சண்டை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு ஜி. ப்ளஸ்னால் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஜி. அதை மட்டும் அந்த ஆக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. மதுரை பேஸ் பண்ணி எடுத்துருக்கறனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும், பசங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. அட்டகாசமாக இருந்துச்சு. மதுரையை அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க பிரதர். ஊரை பற்றின ஒரு விளையாட்டு தான். மதுரையில் வந்து இந்த ஆட்டு சண்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கி டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்றாரு. உண்மையாக அவர் சொல்ல போன மாதிரி மேக்கிங்கில் நல்லா இருந்துச்சு பிரதர். அது சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. எல்லோரும் ஜல்லிக்கட்டு தான் தெரியும். அப்புறம் அந்த ஒரு ஆட்டு சண்டைன்றது வந்து இப்போ தான் எனக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ ரொம்ப நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சது. எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் கேப் விடாத அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை அதெல்லாம் ஓகே தான். எந்த ஒரு டல்னஸும் இல்லை. நல்லா ப்ரிப்பராக போயிட்டுருக்கு. படம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆகும் நான் சொல்கிறேன். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. போர் அடிக்காமல் படம் நல்லா. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. அந்த கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட்டு. மதுரை பேஸ் பண்ணி ஒரு கடா ஃபைட்டிங் சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸ் தான் சூப்பராக இருக்குது. இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஃபைட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீன் ஃபைட் சூப்பராக இருக்குது.
வெயிட் உண்மையாக சொல்ல போனோன்னா ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஃபைட்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மு அபிராமி ஹீரோ 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஆடுகளம், காரிக்கு அப்புறம் மதுரை மண் சார்ந்த படம், கிடாமுட்டு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது யாரும் மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்குது இந்த படம். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா ஃபயராக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் அதை விட இன்னும் நல்லா ஃபயராக இருக்குது. நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ. மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்டர் எல்லாத்தையும் நல்லா வேலை இருக்குங்க. ஸ்டண்ட்டும் நல்லா இருக்குது. ஆமாம், கிடாமுட்டு அந்த கிடா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அந்த கிடாவோட ஃபைட்டுக்காகவே நம்ம பார்க்கலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப ஃபயராக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. ஹீரோ வந்து வில்லன் வந்து ஹீரோ ஆன மாட்டம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஃபீலிங்ஸ். ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது. மதுரை அந்த ஸ்டோரி அழகாக எடுத்திருக்கு, நல்லா இருக்குது. நல்லா ரசித்து பார்த்தேன். நல்லா இருக்குது, மூவி நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ், இமோஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் கண்டதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி வரவே இல்லையா, அதுதான் ப்ளஸ். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இப்போ இது வரைக்கும் நான் பார்க்காத படமாக இருக்கா. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அந்த ஆடெல்லாம் இது பண்ணது வேறு லெவலில். நல்லா சார், ரெண்டா ஹீரோ தான் சார். கெடா ஹீரோ நல்லா பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு சார். ஃபைட்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு, சீரியஸாக நல்லா இருந்துச்சுண்ணா மூவி. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மூவிலன்னா நம்ம தமிழோடைய மதுரையோடைய கல்ச்சர். ஸோ இது இப்போ ஜென்ரேஷனில் வந்து மறந்துருப்பாங்க. இருந்தாலும் அதை மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு இன்னும் வளர்றதுக்கு உண்டான விஷயம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சதுக்கு உண்டான விஷயம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம நேச்சுரலாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது இந்த மூவி, பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போது வந்து வேறு சண்டைலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கடா சண்டை நான் வந்து ரியலாக பார்த்ததில்லை. இந்த படத்தில் நான் ரியலாக பார்த்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ளஸ்னால் இதை ட்ரைன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இதில் கொஞ்சம் ப்ளஸ் தான் நான் பார்த்தேன். மியூசிக்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. வேற என்ன இருக்குன்னா, இப்படி இந்த ஒரு ஸ்பைட்டு பார்க்கறதுக்காக இந்த படம் பார்க்கலாம். இப்படி ஒரு ஸ்பைட்டு கடா ஸ்பைட்டு பார்த்ததே இல்லைல்ல சில பேர்லாம், அவங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு இடத்துல கூட லேகே ஆகல. நல்லா இருக்கு படம்.